அஸ்ஸலாமு அலைக்கும். போன பாட்டில் நானாச்சி கேட்டில் சஃபாரி புக் பண்ணி அந்த சஃபாரி வண்டியில் போயிட்டு யானைகள் கூட்டம், சாம்பார் மான், லங்கூர் மங்கி, மான்கள் இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து நம்ம 5 மணிக்கு நானாச்சி கேட்லேருந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் என்ட்ரி போட்டு நானாச்சி கேட்லேருந்து வீரன ஓசகிலி போகிற வழியில் காட்டு மாடுகள், மான்கள், லங்கூர் மங்கீஸு, யானை கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டை முடிச்சிருப்போம். இது வந்து அந்த பாட்டுடைய கண்டினியூஷன் தான். சாயந்தரம் 6 மணிக்கு வீரன ஓசகிலி கேட்டை கிராஸ் ஆகி ஒரு ரூம் எடுத்து தங்கி அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஃபஸ்ட்டு சஃபாரி நம்ம இப்போ வீரன ஓசகலியில் போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணிக்கு வீரன ஹொசகல்லி கேட்டில் இருக்கிற சஃபாரி சென்டர் ரிசப்ஷனை வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி வண்டி வந்து ரெடியாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 6:15க்கு வண்டி எடுத்துருவாங்க. 6:15லேருந்து 9:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சஃபாரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து நானாச்சி ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே காட்டுக்குள்ளே லெஃப்ட்டு கட் பண்ணி போயிடுவோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் இன்னொரு 2 ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 2 ஃபாரினர்ஸ்னு மொத்தம் நாங்கள் வந்து ஒரு 7 பேர் தான் இந்த வண்டியில் போனோம். இயர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த சில் கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானாச்சி கேட் மாரி தான் இந்த இடத்துல வந்து பஸ் சஃபாரி கிடையாது, வெறும் வந்து ஜீப் சஃபாரி மட்டும்தான். இங்கே வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே யார் இருந்தாலும் ஒரு அடல்ட் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். 6:15 to 9:15 ஒரு சஃபாரி புக் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி ஈவினிங்கில் 3:15 to 6:15 வரைக்கும் ஒரு சஃபாரி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ட்ரெக்கிங்கு இதுதான் நினைக்கிறேன். இந்த நாகர்ஹோலே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 சஃபாரி கேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கபினி, இன்னொன்று நானாச்சி, இன்னொன்று வீரன ஹொசகல்லி. இந்த வீரன ஹொசகல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னா இந்த சஃபாரிக்கு வீரன ஹொசகல்லியிலேருந்து நானாச்சி அந்த சஃபாரி போகிற அந்த ரூட் வழியாக போய் லெஃப்ட்டு கட் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாங்கள் அந்த ஃபாரஸ்ட் ரூட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ அனிமல்ஸை பார்க்குறோன்ட்டு. அதை நீங்களும் பாருங்கள். இதுதான் பார்த்தோம்ல. இங்கே எடுத்துட்டு அவர் எடுக்கிறார். நம்மளுக்குன்னா வீட்டில் 30 செகண்ட் இருந்தால் போதும். நாங்கள் போகிற வழியே பார்த்திங்கன்னா ரோட்டடி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஏகப்பட்ட காட்டு மாடுகள் கூட்டத்தை பார்த்தோம். அந்த காட்டு மாடுகள் கூட்டத்தெல்லாம் வந்து நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் நின்று பார்த்து ரசிச்சுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காமல் போயிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம எப்போ ஃபாரஸ்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அனிமல் தான் ஸ்பாட்டட் டீரை தான் நாங்கள் வந்து ரோட்டுக்கு 2 பக்கமும் வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். இந்த சஃபாரியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பாட்டட் டீர் நிறைய பார்க்குறோமோ இல்லையோ இந்தியன் காரை தான் நாங்கள் நிறைய ஸ்பாட் பண்ணோம். இப்போ போகிற வேலையை நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேருந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸாக இருந்தது. இப்போவும் ஒரு சில பில்டிங்கில் ஆட்கள் வந்து தங்கியிருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல இந்த வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் வந்து இந்த வீடுகளில் இடித்து நிறைய பிரச்சனை இருந்ததுனால என்ன பண்ணாங்க, இங்கே இடத்துல நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த டிரைவரை நான் சொன்னாங்க. இந்த இடிஞ்ச பில்டிங் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப தான் எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சைட்டிங் ஒன்று ரோட்லேயே கிடச்சிது. அது என்னன்னு பாருங்கள் நீங்களே.
வழியிலே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சென்னாய் ஒன்று மட்டும் தனியாக ஸ்பாட் ஆச்சு. நாங்கள் வந்து சென்னாயை வந்து பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா சென்னாயுமே நாங்கள் வந்து கூட்டமாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு சென்னாய் மட்டும் தனியாக இருந்தது. அந்த சென்னாய் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு நிறைய சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த மாதிரி சைட்டிங் வந்து யாருக்குமே கிடைக்காது. நாங்கள் ரொம்பவே க்ளோஸாக இதை வந்து வாட்ச் பண்ணோம். அந்த வீடியோ அப்புறம் அது பண்ண சேட் எல்லாமே உங்களுக்கும் நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள். ಆಲ್ರೆಡಿ ಬೇಕಾಗ್ಬಿಟ್ಟಿರುತ್ತಲ್ಲ ಇದು ಮರಿನಾ ಅಥವಾ ವೈಲ್ಡ್ ಡಾಗ್ಸ್ ಮರಿ ಜಾತಿ ಸೇರಿದೆ ಸೀಳ್ನಾಯಿ ಅಂತೀವಿ. ಓ ಸೀಳ್ನಾಯಿ ಇದು ಸಿಗಲ್ಲ ಅಪರೂಪ ಬೇರೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ பண்ணாங்க மக்களுக்கு. எனக்கு ஒரு பேர் இல்லை. கும்பல் எவ்வளோ ஏன்னா ஒண்டியாக இருக்குது கூட்டம் இல்லை ஒண்டியாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணுங்க. இதை நீ ஆஃப் பண்ணிக்கடா. நோ சவுண்ட். இந்த சென்னாய் வந்து வழி மாறி வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கலாம் அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சென்னாயை பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த சென்னாய் திடீர்னு எங்கள் வண்டியை வந்து கிராஸ் பண்ணி எங்கள் வண்டிக்கு பேக் சைடில் போய் வேகமாக போய் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபாரியில் மானை விட நாங்கள் இந்தியன் காரை தான் நிறைய ஸ்பாட் பண்ணோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நாங்கள் திருப்பியும் ஒரு இந்தியன் காரோட கூட்டத்தை நாங்கள் வந்து பார்த்தோம்.
லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் காரோட கூட்டம், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீரோட கூட்டம். இது ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துலையே பார்க்கறப்ப ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. உங்களுக்கா மெயின் இந்த அழகான பனி சூழ்ந்த இந்த அதிகாலை நேரத்தில் இந்த சூரியன் உதிக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சூரியன் உதிக்கிறப்போ அந்த சூரியன்லேருந்து வர அந்த ஒளி கதிர்கள் அந்த பனியில் விழுந்து அந்த பனி வந்து அப்படியே விலகுறதெல்லாம் பார்க்குறப்பவே நிஜமாவே நேச்சுரல் வந்து நாங்கள் எவ்வளோ அழகுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அழகெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு கட்ட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த வீரனஹொசகளி சஃபாரிலையாச்சும் இந்த ரோடுங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் எப்படி வந்து நானாச்சியில் வந்து இந்த ரோடுங்கள்லாம் வந்து மோசமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. இங்கே வந்து டிரைவ் பண்ணுற டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாலுமே ஒரு டேலண்டட் ஸ்கில் இருக்குது. இந்த வீரனஹொசகல்லி ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்ந்த மரங்கள் இந்த பகுதியில் இருக்குது. இங்கே நிழல் அதிகமாக இருக்கிறனால விலங்குகள் வந்து அமைதியாக சுற்றுவதற்கு ஏற்ற ஒரு இடம். இந்த இடத்துல பொதுவாக நம்ம அதிகமாக சைட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா யானைகள் தான். யானைகள், சாம்பார் டீர், அதுக்கப்புறம் வந்து லக்கு இருந்ததுன்னா டைகரு, லெப்பர்டு, அது போக பாம்புகள், பருந்து வகைகள்னு நிறைய இந்த இடத்துல இருக்குது. காட்டு விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள், புல் ஏரியாக்கள் வந்து நிறைய இருக்கிறனால உணவு நீர் வந்து எப்போவுமே கிடைக்கிற ஒரு இடம் வந்து இந்த வீரனஹொசகல்லி ஜோன் தான். அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன உயிரினங்கள், பறவைகள், இப்படி வந்து நிறைய அனிமல்ஸுக்கு வந்து இந்த வீரனஹொசகல்லி வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்றது யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆச்சு. நம்ம ரோட்டாண்ட பார்த்த அனிமல்ஸை கூட அந்த சஃபாரி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பார்க்கவே இல்லை. அந்த சேரும் சகதியுமாக இருந்த அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதனா பக் மார்க் இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக டைகரோட பக் மார்க் வந்து இருந்துச்சு. அதை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் வந்து அந்த பக் மார்க்கை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்கே தான் டைகர் எங்கேயோ இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சைலண்ட்டாக இருந்து அந்த டைகர் வருதா இல்லை பார்ப்போம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணது வந்து நோ யூஸ், அந்த டைகர் வரவே இல்லை. டிரைவர் அண்ணாக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாகவே அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். இந்த இடத்துல தான் டைகர் எங்கனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் வந்து அங்கே மான்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த மான்கள்லாம் ப்ரெடேட்டர் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அலாரம் கால் கொடுத்துருக்கோம். அதுங்கெல்லாம் சைலண்ட்டாக நிற்கவே இந்த இடத்துல டைகர் இல்லை அப்படின்றத அவர் முடிவு பண்ணி அடுத்த சைட்டிங்கை பார்க்கலான்னு போயிட்டார். எந்த ஒரு பெரிய அனிமல்ஸுமே பார்க்க முடியலன்ற கஷ்டத்தில் போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு மேலே சேஞ்சுடு ஹாக் ஈகிள்னு சொல்லிட்டு ஒரு ஈகிளை பார்த்தோம். இந்த ஈகிளை நாங்கள் பார்த்ததே இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பார்த்தது.
ரொம்ப நேரமாக பெரிய அனிமல்ஸ் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் டஸ்கர் எலிஃபெண்ட்டை தான் நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ணோம். கூட்டமாக இருக்கிற யானைகளை விட தனியாக இருக்கிற யானை வந்து ரொம்ப டேஞ்சரு. அதுலேயும் டஸ்கர் வச்ச யானை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அதனால் நாங்கள் வந்து அதை ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் தான் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுவும் எங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தது. ಅದೆಲ್ಲ ಒಂಟಿ ಸಲ ಪಾಟು ಇಲ್ಲಿ ಬಂದು ತಿನ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಕೆಳಗೆ ಹೋದ್ರೆ. ಆನೆ ಎಲ್ಲಿ ಇದೆ? ಅದೇನು ಅಂದರೆ ಬುಷ್ ಇದೆ, ಒಂಚೂರು ಹಿಂದೆ ಮುಂದೆ ಹೋಯ್ತು ಅಂದರೆ ಬುಷಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಲ, ಅಷ್ಟೇ ಡಿಫ್ರೆನ್ಸ್, ಇನ್ನೇನಿಲ್ಲ. छोड़ उठा लग जाना चाहती है। ಎದುರುಗಡೆ ದೂರದಲ್ಲಿ ಐತಿ ನೋಡಿ ಮರದ ಹತ್ರ ರೈಟ್. க்ரீன் பீ ஈட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பறவையுமே ஒரே இடத்துலே பார்த்தோம். இதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய இன்செக்டோட எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர், அதாவது வெள்ளைக்கழுகு மீன் கொத்தி பறவையை பார்த்தோம். இதோடைய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் இருக்கிற மீன்களை வந்து சாப்பிட்டு மீனுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தி ஏரி குளங்களை வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. அடுத்த சைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காடுகள்லேயும் புல்வெளிகளையும் கிராமப்புறங்களிலும் காணப்படுற ஒரு வேகமான ஒரு விலங்கு தான் இது. இது பேர் பார்த்திங்கன்னா அர்மான் மங்கூஸ் அப்படின்னா செம்மன் மங்கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ரூடி மங்கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு, எலி, பூச்சி அப்படின்னு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற உயிர்களை வந்து எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்தி மனிதர்களுக்கு வந்து பாதுகாப்பு தருது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மங்கூஸ்ன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏகப்பட்ட மங்கூஸ் ஃபேமிலியை வந்து பார்த்தோம். இந்த மங்கூஸ் வந்து வேறு, ஃபஸ்ட்டு பார்த்த மங்கூஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு. இது வந்து இந்தியன் கிரே மங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. Giant squirrel there. It's on the top. கிட்டடா என்னடா மரத்து மேலே ஒரே சத்தமாக இருக்குது சொல்லிட்டு பார்த்தா 2 மலபார் ஜெயின் ரெட் ஸ்குரில் வந்து பார்த்திங்கன்னா மரத்து மேலே வந்து விளாண்டுட்டு இருந்ததுங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அணில்கள் வந்து பார்த்திங்கன்னா தான் பறித்த அந்த பழங்களை வந்து வேறு அனிமல்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுன்னா பூமிக்குள்ளே பள்ளம் தோண்டி அந்த பழங்களை அது உள்ளே வச்சு மண் போட்டு மூடிடும். கொஞ்சம் நாள் போகவே அது அந்த புதைச்சி எடுத்து அது மறந்துடும். அப்படி மறந்து விட்டுட்டு போன அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா விதையாக மாறி மரமாக முளைக்கும். இந்தமாரி வந்து மரம் நடுறதுல முதல் வேலை வந்து இந்த காடுகள்லேயும் பார்த்திங்கன்னா அணிலுக்கு நிறைய பங்கு உண்டு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமான இந்த சஃபாரியுடைய நேரம் வந்து முடிகிற டைம் வந்துடுச்சு. நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து
திருப்பி வீரன ஓசக்கல்லி போகிறதுக்கு மெயின் ரோடு வந்துட்டோம். ஸோ இந்த மெயின் ரோட்டில் வந்து நம்ம பார்த்த அனிமல்ஸை விட உள்ளே பார்த்த அனிமல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் லிசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிசார்டை வந்து பார்த்தோம். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலி, பட்டாம்பூச்சி, சிறிய பாம்புகள், முட்டைகள் இதெல்லாம் சாப்பிட்டு விவசாய நிலம் அப்புறம் ஃபாரஸ்ட்டை வந்து க்ளீனாக அப்புறம் பேலன்ஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அப்படியே உட்காந்து பாருங்க, அந்த நோறு கூட மாட்டேங்குது. சஃபாரி முடிச்சுட்டு நம்ம வரப்போ கூட பார்த்திங்கன்னா, இந்த வீரன ஓசக்கல்லி நானாச்சி கேட்டுக்கு வழியில் இருக்கிற அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்கான ஒரு காட்டு மாடை வந்து பார்த்தோம். இந்த காட்டு மாடை வந்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து வீரன ஓசக்கல்லியில் எங்கே நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 5 செகண்ட் போகிறோம். ஒரு வழியாக வெற்றிகரமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் சஃபாரியை வந்து முடிச்சிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணோன்ட்டு இந்த சஃபாரியில். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து அக்டோபர் மந்த் எண்டில் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மரை வந்து டைகர் வந்து அட்டாக் பண்ணதுனால இப்போது பந்திப்பூர் நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்க சஃபாரி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் இங்கெல்லாம் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் இந்த பிளேஸ் எல்லாமே. இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த வீரன ஓசக்கல்லி சஃபாரியை வீடியோ எடுக்கிற லாஸ்ட் யூடியூபராக நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த வந்து இதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இதில் சஃபாரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி வைல்ட் லைஃப்பை லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி தான். கவர்மெண்ட் வந்து தகுந்த ஒரு வழிகாட்டுதலின்படி ஒரு பாதுகாப்பான முறையில் திருப்பி இந்த சஃபாரியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு வேளை இதை வந்து ரீஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு இந்த கபினி, நானாச்சி, அதுக்கப்புறம் வீரன ஓசக்கல்லி இந்த 3 சஃபாரியை ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மனசில் ஒரு நீங்காத இடத்த வந்து பிடிச்சிடும். சஃபாரி போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நாகர்கோவில் சீரியஸ் வந்து இந்த 3 பார்ட்டில் வந்து முடிச்சிருக்கோம். இது 3 பார்ட்டுன்னு ஈஸியாக நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து இது பின்னாடி வந்து ஒரு வார உழைப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி இன்னொரு அட்வென்ச்சர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.